எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் பார்த்தேன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒன்றும் இல்லை, சும்மா தாங்க உக்காந்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஷட் டவுனாக நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கரண்ட் இல்லை. காலையில் 9 மணிக்கு கரண்ட்டு போயிடுச்சு. என்னடா சடனாக 9 மணிக்கு கரண்ட்டு போகுதுன்னு பார்த்தா இன்றைக்கி ஷட் டவுனுன்ட்டு கரண்ட் போன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. மோட்டரும் போடலை, தண்ணியும் இல்லை. வீட்டில் பார்த்தோம்னா எல்லாம் வேலை அப்படியே போட்டபடியே இருக்குதுங்க. ஏன்னா ஷட் டவுனுன்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஷட் டவுன் தெரிஞ்சிருந்ததுன்னா அட்லீஸ்ட் மோட்ரு போட்டு இந்த வேலைக்கு தேவையான தண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியல. எல்லாமே வேலைலாம் அப்படியே தான் நிற்குது. அப்படியே போட்டு சைலண்டாக உக்காந்துட்டு சரி என்ன பண்ணணும், போர் அடிக்குது, சரி டீயாவது வச்சு குடிக்கலான்னு பார்த்தா கரண்ட் ஆஃபாக. கிச்சன் பார்த்தா இருட்டாக இருக்குது. சரி அப்படியே டீ ஒன்று வச்சுட்டு குடித்தாச்சு. டீ வச்சு குடிச்சிட்டு சரி நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படி பேசலாம் வந்துட்டு வீடு முன்னாடி வந்து உக்காந்துட்டாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இன்றைக்கி ஷட் டவுன், கரண்ட்டு போயிடுச்சு. யார் யார் இருக்கிற ஏரியாலலாம் கரண்ட்டு போயிடுச்சு இன்றைக்கி ஷட் டவுன்ன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடத்துலலாம் ஷட் டவுன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லோரும் என்ன சமையல் என்ன முடிஞ்சிச்சுங்களா? இன்றைக்கி காலையில் நான் வந்து லெமன் ரைஸ் செஞ்சுட்டேன். லெமன் ரைஸ் செஞ்சு உருளைக்கிழங்கும் செஞ்சு பசங்களுக்கு டிஃபன் கட்டி, பாப்பாவுக்கு டிஃபன் கட்டி அனுப்பிட்டேன். அவருக்கும் கட்டி கொடுத்தாச்சு. காலையில் லெமன் ரைஸ் செஞ்சு உருளைக்கிழங்கு வச்சோமா அதுவே இருக்குது. மத்தியானத்துக்கு எனக்கு அது நான் மட்டும்தானே மத்தியானம். இதோட மறுபடியும் நைட்டுக்கு தான் சமையல். இப்போது காலையில் கட்டி கொடுத்தது மிச்சம் இருக்கிறது இப்போ நான் சாப்பிட்டுக்குவேன் மத்தியானத்துக்கு. இதோட நைட்டுக்கு தான். அதுக்குள்ளே 5 மணிக்கெல்லாம் கரண்ட்டு வரும்னு நினைக்கிறேன். 5 கூட இருக்காது, ஒரு 4-4:30 வரணும். 5 மணிக்கு வந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே தான் நம்ம சமையலே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது. யார் யாருக்கெல்லாம் கரண்ட் இல்லை, யார் யார் ஏரியாவில் இன்றைக்கி ஷட் டவுன்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவில். இன்றைக்கி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயங்க, உள்ளே கரண்ட் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட உள்ளே இருக்க முடியாது. ஒரு அனல் புழுக்கமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வந்தோம்னா காற்றோட்டமாக நல்லா தான் இருக்குது. ஆனால் வெயில் வந்து அந்த எதிர் வெயில் வீட்டுக்கு வந்து எங்களது வந்து கிழக்கு வாசல் இல்லையா? இந்த பார்த்தோம்னா வெயில் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே அடிக்குது. வெயில் வந்து ரொம்ப அனலாக இருக்குது. ஆனால் மத்தியான டைம்ன்றதால காற்று வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால சரி கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியோட்டம் காற்றோட்டமாக வெளியில் உக்காந்துடலான்ட்டு அப்படியே வெளியில் தான் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி வெளியில் உக்காந்துருக்கோம். எவ்வளோ நேரம் உக்காருது, போர் அடிக்குது. அந்த கரண்ட்டாக இருந்ததுன்னா வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும். கரண்ட்டு வர்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? இப்போ வெளியில் வந்து நின்னோம்னா ரொம்ப அனலாக இருக்குது. வெயில் வந்து அப்படியே இந்த சைடு அடிக்குது. என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட். கரண்ட் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. கரண்ட் இல்லைன்னா எல்லா வேலையும் ஸ்டாப் ஆகிடும். நம்மளால இருக்கவும் முடியாது இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பாய்.